அண்மை செய்தி. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகத்தை சுற்றிலும் போதிய அளவில் போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் அருண். சென்னை கோயம்பேடு வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் கடுமையான வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஏராளமான சிறு மொத்த வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் அதிக அளவில் கோயம்பேடு சந்தையை நோக்கி படையெடுத்து வருவதால் அதிக அளவில் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சாலை நேரம் என்பதால் ஆம்னி பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோயம்பேடு வளாகத்தை நோக்கியும் கோயம்பேடு பேருந்து முனையத்தை நோக்கியும் வருவதாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பிரதான காய்கறி சந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு அதிகாலை நேரங்களில், அதாவது காலை 3 மணியிலிருந்து 9 மணி வரையில் அதிக அளவில் சரக்கு வாகனங்கள் மூலமாக காய்கறிகளை வாங்குவதற்காக சிறு மொத்த வியாபாரிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் தான் இன்று காலை அதிகாலையிலிருந்தே இந்த கோயம்பேடு வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் இருந்து உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்துகளும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோயம்பேடு வணிக வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலை, அதே போன்று ஜவஹர்லால் நேரு சாலை, கோயம்பேடு பேருந்து முனையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு சாலையிலும் அதிக அளவில் ஆம்னி பேருந்துகளும் இங்கே வந்து பயணிகளை இறக்கி விடுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது பன்மடங்காக அதிகரித்து விட்டதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் கோயம்பேடு பேருந்து முனையத்தை சுற்றிலும் இந்த வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இந்த வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது ஒவ்வொரு பண்டிகை நாட்கள் மட்டுமல்லாமல் மற்ற சாதாரண நாட்களிலும் சாலை நேரங்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த பண்டிகை காலங்களின் போது அதிக அளவில் போக்குவரத்து காவலர்களை நிறுத்த வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் சாலை ஓரங்களில் கடை அமைத்து இந்த வியாபாரத்தை தொடங்கி இருக்கின்றனர். இதனாலும் பொதுமக்கள், இருசக்கர வாகனங்களில் வரும் பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று பொருட்களை வாங்கி செல்வதால் மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து காவலர்கள் மட்டுமல்லாமல் கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய நுழைவாயில்களில் அதிக அளவில் பாதுகாவலர்களை நிறுத்தி இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதும் கோயம்பேடு வணிக வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தகவல் வலைமைக்கு நன்றி ஜெயகோபாலகிருஷ்ணன்.